இன்றைக்கும் இந்த நாளில் உங்களை பார்க்கறது சந்தோஷம். கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். அவர் ஒவ்வொரு நாளும் நம்மை வழி நடத்துகிறவர். அவருடைய வார்த்தை நம்மளை கைவிடாது. அந்த வார்த்தை எந்த வழியில் நம்மளை நடத்தி செல்கிறதோ அந்த வழி நம்மளுக்கு ஆசீர்வாதமான வழியாக இருக்கும். இன்றைக்கும் கர்த்தருடைய வார்த்தை நம்மை வழி நடத்தி செல்லும். எரேமியா 31 அதிகாரம் 4வது வசனத்தில் இப்படி படிக்கிறோம். இஸ்ரவேல் என்னும் கன்னிகையே, மறுபடியும் உன்னை கட்டுவிப்பேன், நீ கட்டப்படுவாய். மறுபடியும் நீ மேல வாத்தியத்தோடும் ஆடல் பாடல் செய்கிறவர்களின் களிப்புள்ள கூட்டத்தோடும் புறப்படுவாய். மறுபடியும் தேவன் உங்களை கட்டுவிப்பார். மீண்டும் உங்களை கட்டுவிப்பவர் சொல்லுகிற தீர்க்க தரிசன வார்த்தைகள் இந்த வார்த்தைகள். மறுபடியும் எதை கட்டுவிப்பார் தேவன் அப்படின்ற கேள்விக்கு பதில் என்னன்னா, எதெல்லாம் இடிக்கப்பட்டு இருக்கிறதோ அவைகளை எல்லாவற்றையும் தேவன் மீண்டுமாய் கட்டுவிப்பார், மறுபடியும் கட்டுவிப்பார். இந்த வசனத்தில் படிக்கும் பொழுது கட்டுவிப்பேன், நீ கட்டப்படுவாய் அப்படின்னு 2 வாய்ஸ்லையும் சொல்லப்பட்டிருக்கு. ஆக்டிவ் அண்ட் பாசிவ் வாய்ஸில் சொல்லப்பட்டிருக்கு. அதற்கு என்ன அர்த்தம்னா, இட் ஷோஸ் த சர்டன்டி ஆஃப் காட்ஸ் ரீபில்டிங் ஒர்க்ஸ். தேவனுடைய மீண்டும் கட்டுவிக்கிற அந்த செயலினுடைய நிச்சயத்தை சொல்லுகிறது. காட் ரீபில்ட்ஸ் அண்ட் யூ வில் பி பில்ட். அப்படி என்றால் துவக்கத்தையும் முடிவையும் ஆல்ஃபாவையும் ஒமேகாவையும் குறிக்கிற அர்த்தமாக இந்த வசனம் காணப்படுகிறது. அப்படி என்றால் நம்ம எந்த காலத்தில் வாழ்ந்துட்டு இருக்கோம்னா, அவர் கட்டுவார், நாம் நிச்சயமாய் கட்டப்படுவோம். ஆண்டவர் சொல்லுகிறார், மறுபடியும் உன்னை கட்டுவிப்பேன். இது ஏதோ ஒரு கட்டிடத்தை பற்றி சொல்லப்பட்ட காரியம் கிடையாது. இஸ்ரவேலை பற்றி, ஒரு மனுஷனை, ஒரு தேசத்தை, ஒரு மனுஷியை பற்றி சொல்லப்பட்டிருக்கிற காரியம். இஸ்ரவேல் என்னும் கன்னிகையே, மீண்டும் நீ கட்டப்படுவாய், உன்னை கட்டுவிப்பேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்லுகிறார். இஸ்ரவேலின் நிலையை பற்றி சொல்லுகிறார் தேவன். இன்றைக்கும் உங்களை பற்றிய நிலையை தான் இந்த வசனம் சொல்லுகிறது. இன்றைக்கு உங்களுடைய நிலை எப்படியாக இருந்தாலும் ஆண்டவர் சொல்லுகிறார், மீண்டும் மறுபடியும் உங்களை கட்டுவிக்கிறவர் உங்களோடு கூட இருந்து அந்த கட்டுவிக்கிற பணியை, கிரியையை தொடங்கிவிட்டார். இடிக்கப்பட்ட உறவுகளை தேவன் மீண்டும் கட்டுகிறவர். உடைந்து போன உங்கள் நம்பிக்கையை, தகர்ந்து போன உங்களுடைய சந்தோஷத்தை மறுபடியும் தேவன் கட்டுவிக்கிறார். நீங்கள் இழந்து போன ஆரோக்கியத்தை, உங்களுடைய சுக வாழ்வை தேவன் மீண்டும் மறுபடியும் கட்டுவிக்க போகிறார். மறுபடியும் நீங்கள் ஆனந்தத்தை காண்பீர்கள், மகிழ்ச்சி கொள்ளுவீர்கள், களிப்புள்ள கூட்டத்தோடு புறப்படுவீர்கள். You are going to enter a season of restoration and rebuilding. மறுபடியும் கட்டுவிக்கிற, மறுபடியும் மறுசீரமைக்கிற ஒரு காலத்துக்குள்ள நீங்க காலடி எடுத்து வச்சிருக்கீங்க. ஆகவே இழந்ததை குறித்து நீங்கள் சோர்ந்து போக வேண்டாம். தேவன் மறுபடியும் கட்டும் பொழுது அதனுடைய மகிமை இன்னும் பெரிதாக இருக்கும். உங்க வாழ்க்கையிலும் மறுபடியும் தேவன் கட்டப்போகிற காரியங்கள் அதிசயமாக இருக்க போகிறது. இந்த நாள் அப்படிப்பட்ட ஒரு நாளாக இருக்குது. அதுக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கள்.